இயேசு எதற்காக ஜனங்களை நேசித்தார்? இயேசு எதற்காக தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்துக்காக கொடுத்தார்? நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் இன்றைய வரைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் நாம் இதை கொஞ்சம் கவனிக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு எல்லாரையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே விதமாக ட்ரீட் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஏற்றத்தாழ்வு அவரிடத்துல இல்லை. அவர் ஒருவனையும் புறக்கணியார். எல்லாரையும் மனுவர்க்கம் அத்தனையும் அவர் நேசித்தார். அவர் போகிறாரு. யார்? சகேவு வீட்டில் போகிறாரு. சகேவு யார்? ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவர் வீட்டில் போகிறாரு. அவன் அநியாயமாக அநேக வட்டிகளை வாங்கி அநேக காரியங்களை அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அநியாயமாக சம்பாதிச்சார்ந்தும் அவன் அநியாயமாக வாங்கியிருந்தாலும் இயேசுவை காண வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டதுனால இயேசு அவன் என்ன பண்ணுறாரு? அவரே கூப்பிட்டு அவன் வீட்டுக்கு அவர் போகிறார். அப்பேற்பட்ட அவர் வீட்டுக்கு அவன் போகிறத பார்த்து அநேகர் என்ன பண்ணுறாங்க? என்ன இவர் பாவிகள் என்ன பண்ணுறாரு? இப்படி என்ன பண்ணுறாரு? ஆயக்காரர் வீட்டுக்கும் போகிறாரு, பாவிகளுடைய இப்படி வீட்டுக்கெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்லி அநேகர், அங்கே இருக்கிற பரிசேயர்கள் அனைவரும், வேதபாரர்கள் அனைவரும் அவரை கேள்வி கேட்டாலும் அவர் இதை தொடர்ந்து செய்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயத்தை அவருடைய அந்த நடக்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இயேசுவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அநேகம் இருக்குது. அவர் என்ன விதமாக அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் எல்லாரையும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஒரு விபச்சார ஸ்திரீயை பார்க்குறாரு, அவரிடத்துல அன்பு காட்டுகிறாரு. ஒரு ஊனமாக இருக்கிறவனை பார்க்குறாரு, அவங்ககிட்ட அன்பு காட்டி அவனை என்ன பண்ணுறாரு? அதிலிருந்து அவனை மீட்கிறாரு. 18 வருஷமாக வியாதி உள்ள ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு? குணப்படுத்துகிறாரு. குஷ்டரோகம் உள்ளவனை குணப்படுத்துகிறாரு. இப்போது நீங்கள் கவனிக்கணும். எல்லாரையும் அவருடைய பார்வையில் எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரே கேட்டகரியில் வைத்து அவர்களுடைய சந்தோஷத்தை முக்கியத்துவமாக வைத்து அனைவர் மீதும் அவர் அன்பு காட்டக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போது அவர் காட்டின அந்த அன்பு இன்னைக்கு நாம் என்ன பண்ணோன்னு சொன்னால் காட்டணும். அதை தான் அவர் விரும்புகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார்னும் போது அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு முன் உதாரணமாக இருக்கிறாரு. அந்த முன் உதாரணமாக நாம் அவரை வைத்து அவர் எப்படியாக மனிதர் மத்தியில் அன்பு காட்டுகிறாரோ, அவர் எப்படி அநேகரை நேசித்தாரோ, அவர் எப்படி அநேகர் மேலே அன்பு கூர்ந்து அநேகரை அவர் என்ன பண்ணுறாரு? அநேக காரியங்கள், அநேகருக்கு நல்ல காரியங்களையும் நல்ல உதவிகளையும் அவர் எப்படி செய்து அநேகரை போஷித்து வழி நடத்தினாரோ, அதே போல் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவருக்கு பதிலாக நாம் இங்கே இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அவர் காட்டிய அந்த அன்பு, அவர் காட்டின அந்த இரக்கம், அவர் காட்டின அந்த பண்புகள் அனைத்தும் நமக்குள்ளே இருந்து அது வெளிப்படக்கூடியதாக இருக்கணும். தேவைப்படும், அதாவது அதை தான் சொல்கிறேன், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டதான இந்த காரியங்களை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், அவர் காட்டின அந்த அன்பும் இரக்கமும் மன உருக்கமும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும். அந்த குவாலிட்டியோடு நாம் போய் அவர்களிடத்தில் சொல்லும்போது தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருப்பார்கள். அப்போ நாம் கடினமுள்ள இருதயத்தோடு இருந்துக்கிட்டு, நாம் கடினமானவர்களாக இருந்துக்கிட்டு, நாம் தீண்டத்தகாதவர்களாக இருந்துக்கிட்டு அவரிடத்தில் போய் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகளாக இருந்தாலும், எவ்வளவு வேல்யூ உள்ள வார்த்தைகளாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளும் நிராகரிக்கப்படும், சொல்லுகிற நாமும் நிராகரிக்கப்படுவோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லுகிற நாம் முதலாவது தேவனைப் போல நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் காட்டின அந்த அன்பு, அவர் காட்டின அந்த இரக்கம், அவர் காட்டின அந்த தயவு, அவைகள் அனைத்தும் நமக்குள்ளே இருக்கணும். ஒருவனை உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிற அந்த கட்டளை இருக்கு இல்லையா? அந்த கட்டளையின்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகனா
நான் எப்படி நல்லா சாப்பிட்றனோ, நான் எப்படி நல்ல உடைகளை உடுக்கிறனோ, நான் எப்படி நல்ல விதமாக எனக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக வேணும்னு நான் நினைக்கிறேனோ, அதே காரியங்களை மற்றவர்களுக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருக்கணும். அப்படி செய்யத்தக்கவர்களாக நாம் இருக்கணும். அதை தான் தேவன் விருப்பப்படுகிறார். அவைகளின்படி நம்ம வாழ சொல்லுகிறார். நாம் இவைகளின்படி வாழ்ந்தால்தான் நம்மை பார்ப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவரை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவரை ஏற்றுக்கொண்டால் தான் அவர் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போது கிறிஸ்தவம், கிறிஸ்டியன், தேவன் இவங்களை ஒருத்தன் புறக்கணிக்கிறான்னு சொன்னால் கரு எங்கன்றதை நம்ம கவனிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சு நாம் நம்மளை திருத்தி கொள்ளும்போது அதை கேட்கிறவர்கள் சரியான விதத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதனால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த வசனத்தின்படி நாம் வாழ முற்படுவோம். நிச்சயம் தேவன் நமக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.